ஒருக்க நீங்களா வேறு யாரோட ஹெல்ப் இல்லாமல் போகும்போது ஸ்டார்டிங் ப்ராப்ளம்னு ஒன்று வருமா? சரிங்களா? ஸ்டார்டிங் ப்ராப்ளம் என்னென்னா எப்படி எடுத்து சால்வ் பண்ணுறது அப்படின்றது. உனக்கு பிரச்சனையாம்மா? என்ன ஸ்டாண்டர்ட்? சொல்ல பேச ஃப்ரீ. கிளாஸ்ல இருந்து கேட்கும்போது புரியும். ஆனால் நம்மளா டெஸ்ட் எழுதும்போது வந்துட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாக வரும். அப்போ நினைப்பேன் புரிஞ்சிச்சு, ஆனால் இப்போ ஏன் புரியலை? கரெக்ட். அதுதான் இப்போ நம்ம பேச போகிறோம். சரிங்களா? இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்ட் எது? மேத்ஸ் தான். இருக்கிறதுலே கடினமான சப்ஜெக்ட் எது? மேத்ஸ் தான். கடினம்னு சொல்கிறீங்களா? எதில் வந்து 100க்கு 100 எடுக்கலாம்? எதில் கம்மியாக எடுப்பாங்க? மேத்ஸ் தான் எடுப்பாங்க. அதான் சோசியல்லாம் எப்படி வேணாலும் சும்மா ஆவரேஜுங்க. சோசியல் ஹிஸ்ட்ரி ஆவரேஜாக மார்க் எடுத்துவீங்க. சரிங்களா? ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறது எது? அந்த கதவை அடிச்சு மேத்ஸ். அதிகமாக சென்டம் எடுக்கிறது அப்படிங்கிறது இப்போ எல்லா சப்ஜெக்ட்லேயுமே எடுக்கிறாங்க. சரிங்களா? பட் சென்டம் எதில் எடுக்கிறாங்க அப்படின்னா மேத்ஸ். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு படிக்கணும். எவ்வளோ பேர் நீங்கள் உங்கள் டீச்சர்கிட்ட இது எனக்கு புரியலை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க? கை தூக்குங்க. வெரி குட். புரியலைன்னா கேட்கணும். கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. டீச்சர் சொல்லி தருவாங்களா சொல்லி தர மாட்டாங்களா? ஏதாவது ஒன்று. நிறைய டீச்சர்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? யாருமே என்னது கேட்கவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் மோஸ்ட்லி மேத்ஸ் கிளாஸ்லாம் எப்போ இருக்கும்? முடியும் போது இருக்குமா? இல்லை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ ஒன்றும் கிடையாது. ஒரு அப்பா வந்து படித்தவங்களாக இருக்காங்க, படிக்காதவங்க தான் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது போய் ஒரு எக்ஸாமோட மார்க்ஸ்லாம் சொன்னீங்க அப்படின்னா எந்த மார்க்கு கேட்பாரு? வேறு எதுவுமே படித்தாலும் படிக்காதனாலும் யாராவது சோசியல் சயின்ஸ் மார்க் கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. தமிழ் இங்கிலீஷ் மீடியம் தானே. சோசியல் சயின்ஸ் கேட்பாங்களா இல்லை இங்கிலீஷ் கேட்பாங்களா? தமிழ். அதுக்கப்புறம் வேணால் தமிழ் வருவாங்க, இங்கிலீஷ் வருவாங்க. பட் ஃபர்ஸ்ட் கேட்கறது இது. ஏன்? அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு கோர்ஸ் வேணாலும் போகலாம். சில பேர் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கலாம். சரிங்களா? சில பேர் MBBS படிக்கலாம். கொஞ்சம் அந்த கம்பெனி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் போகலாம். நிறைய கம்பெனியில் காலேஜஸ்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட்னால் நீங்கள் ஒன்றும் பயந்துடாதீங்க. IASக்குரிய CSATங்கிறதுக்குரிய டெஸ்ட்டே, கேட் அப்படிங்கிறதுக்குரிய டெஸ்ட்டே அது என்ன அப்படின்னா பேசிக் மேத்ஸ். பேசிக் மேத்ஸ்னால் என்ன வரைக்கும்? 10வது வரைக்கும் கூட கிடையாது. 6th-லேருந்து 9th வரைக்கும். 10th கூட கொஞ்சம் அட்வான்ஸ்டு மேத்ஸ் இருக்கும். அது கூட கேட்க மாட்டாங்க. அதிகபட்சம் 10ன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். 6லேருந்து 10 வரைக்கும் தான் கேட்பாங்க. இந்த 6லேருந்து 10 தான் பேசிக்ஸ். இதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இதை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு தான் இதில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா யூ ஆர் ட்ரெயினபிள், உங்களை நான் ட்ரைனிங் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வேலைக்கு எடுத்துக்குவாங்க. உங்களுடைய மார்க்கு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் எல்லா மார்க் எடுக்கிறாங்களா முக்கியம் இல்லை. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன படிச்சிங்க? நான் வரும்போது என்ன படிச்சிங்க? ஸ்போக்கன் இங்கிலீஷ். அது ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கிலீஷ் அண்ட் அரித்மேட்டிக். இங்கிலீஷ் எதுக்கு முக்கியம்? இங்கிலீஷ் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுக்குலாம் அந்த மாதிரி சார் வந்து அந்த எபிலிட்டியும் எடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா ஜிடின்னு சொல்லுவாங்க. ஜிடின்னா என்னதுன்னா குரூப் டிஸ்கஷன்ஸ். அது வைப்பாங்க. குரூப் டிஸ்கஷன்ஸ் எப்படி பண்ணுறீங்க, அப்புறம் இன்டர்வியூ. இதுதான் நார்மலாக இருக்குது. அது மாதிரி மேத்ஸுங்கிறது எல்லாத்துக்குமே தேவை. சப்போஸ் நீங்கள் வந்து இது சில பேர் நீங்கள் வந்து என்னென்னா நீட் எழுதலான்னு சொல்லுவீங்க. நீட்டுக்கு வந்து மேத்ஸ் தேவையா? கண்டிப்பாக தேவை. நீட்டில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக என்ன தெரியுங்களா? மேத்ஸ் ப்ராப்ளம் தான். மேத்ஸ்லாம் ஃபிசிக்ஸ் படிக்க முடியுமா? கிடையவே கிடையாது. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இங்கே கூட நான் போர்டில் பார்க்குறேன். ஆவரேஜ் ஸ்பீடுன்னு இருக்குது. இந்த ஆவரேஜ் ஸ்பீடுன்னு போர்டில் நான் பார்த்துட்ருக்கேன். ஆவரேஜ் ஸ்பீடு, யூனிஃபார்ம் ஸ்பீடு இருக்குது. ஆவரேஜ் ஸ்பீடுன்னு என்னதுன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ அப்போது ஒவ்வொன்றுக்குமே ஃபார்முலா. நீங்கள் வந்து இப்போ வந்து 9th படிக்கிறீங்க, சில பேர் 8th படிக்கிறீங்க. சரிங்களா? ஸோ அதனால் மேத்ஸ் வந்து பிடிக்கலன்னு சொல்லவே சொல்லக்கூடாது. மேத்ஸ் வந்து கம்பல்சரியாக என்ன பண்ணணும்? படிக்கணும். இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இதுதான், மேத்ஸ் தான். இப்போ இதில் சில பேசிக்கான விஷயங்கள் சில மேத்ஸில் சில பேசிக்காக கேட்குறேன். சரிங்களா? இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். சரிங்களா? ரைட். வாட் ஆர் டிவைசர்ஸ்னால் தெரியுமா? டிவைசர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான். டிவைசர்ஸ்னால் தெரியுமா? வாட் ஆர் த டிவைசர்ஸ் ஆஃப் 10? சொல்லுங்கள். நீங்கள் தப்பாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களுடைய மேத்ஸ் நோட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தவங்களே சொல்லுங்கள். உங்கள் மேத்ஸ் நோட்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுன்னா பசங்கள்ட்ட சொல்லுவேன், உங்கள் மேத்ஸ் நோட்லாம் அழகாகவே இருக்கவே கூடாது. என்ன அர்த்தம்? அழகாக இருந்தால் என்ன அர்த்தம்? நல்ல போர்டில் இருந்து காப்பி பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? நீங்களா சால்வ் பண்ணும்போது தப்பு வருமா வராதா? வரும். தப்பு வந்தால் திரும்ப அந்த தப்பு வருமா வராதா? வராது. அதே தப்பு வருமா? வராது. அப்போ அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன். தப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வாட் ஆர் த டிவைசர்ஸ் ஆஃப் 10? டிவைசர்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். சரியா? டிவைசர்ஸுங்கிறது ஸ்கூலில் எத்தனாவதுல இருக்கும்? 6வதுலேயே இருக்கும். சரியா? டிவைசர்ஸ்னால் என்ன அப்படின்னா
இப்போ ஒரு 10ங்கிற ஒரு நம்பர், நான் 10 டிவைசஸ் தான் கேட்பேன். 10ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த 10ங்கிற 10 மாம்பழம்னு வச்சுக்கோமா. இப்போ சீசன் சரியா? 10 மாம்பழம். 10 மாம்பழத்தை கூறு கூறா போட்டு வைக்கணும், மீதி இல்லாமல். சரியா? 10 மாம்பழத்தை கூறு கூறா போட்டு வைக்கணும், மீதி இருக்கக்கூடாது. சரி, 10 மாம்பழத்தை நீயே சொல்லுமா, 3 கூறு போட்டு வைக்க முடியுமா மீதி இல்லாம? ஏன் 3 போட்டா மீதி வருமா வராதா? எத்தனை வரும்? 1 வரும். அப்போ பண்ண முடியாது. சரி, 1 ஒண்ணா வைக்கலாமா? வைக்கலாம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா நம்பரையும் 1 என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். 1 is divisor for all the numbers. எந்த நம்பரா இருந்தாலும் சரி 1 கண்டிப்பா டிவைட் பண்ணணும். அதே நம்பரும் கண்டிப்பா டிவைட் பண்ணணும். 10 வகுக்கலாமா? வகுக்கலாம். 10 அப்படியே கூற வைக்கலாம்ல. ரைட். இதை தவிர இப்ப நீங்க சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? 2 பிரிக்கலாம். வேற எப்படி பிரிக்கலாம்? மத்தவங்க சொல்லக்கூடாது, நான் கேட்கறவங்க தான் சொல்லணும், மத்தவங்க பேசவே கூடாது. சரியா? நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கணும் அவங்க 10 எத்தனை பிரிக்கலாம்? 10 2 பிரிக்கலாம். 5 பிரிக்கலாமா? அவங்க சொல்றாங்க 5 பிரிக்கலான்ட்டு. பிரிக்கலாம். மீதி வருமா? வராது. அப்போ 10 வகுக்கக்கூடிய எண்கள் என்ன? What are the divisors of 10 அப்படின்னா 1 2 5 10 சொல்லியிருக்கேன். அதே நம்பரை சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க. சரியா? 8க்கு சொல்லுங்க டிவைசர்ஸ். ஃபர்ஸ்ட்ல எதுல இருந்து ஆரம்பிக்க சொன்னேன்? 1ல இருந்து ஆரம்பிக்கணும். 1 2 வெரி குட். கை தட்டுங்க. கிளாஸ்ங்கிறது ரொம்ப ஈஸியானது. அவ்வளவுதான். உங்களுக்கு டிவைசர்ஸ்னா என்னன்னு தெரியாம நீங்க இருக்கீங்க. என்ன ஸ்டாண்டர்ட்மா? இப்போ 9th போறது 7th to 8th 8th to 9th 7th to 8th. சரிங்களா? ஸோ டிவைசர்ஸ் இப்போ 8க்கு சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி பெரிய நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கு. நான் இப்போ ஜஸ்ட் பேச. இப்போ நீங்கம்மா 5க்கு டிவைசர் சொல்லுங்கம்மா. இதே கான்செப்ட். 5. வெரி குட். 1 யோசிக்கிறாங்க வேற ஏதாவது இருக்காங்க. இல்ல, அடுத்து என்னதான் இருக்கு? அப்போ 5 எத்தனை டிவைசஸ் இருக்கு? இஃப் a number has exactly 2 devices, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். they are called prime numbers. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? prime numbers. அப்போ 10 prime நம்பரா? இல்ல, ஏன்னா 10க்கு more than 2 devices. 17 prime நம்பரா? 17க்கு எத்தனை டிவைசஸ் இருக்கு? 2 டிவைசஸ். ஸோ therefore 17ங்கிறது prime number. prime number இல்லாத நம்பருக்கு என்ன பேர் அப்படின்னா காம்போசிட் நம்பர். அப்போ வாட் ஆர் காம்போசிட் நம்பர்ஸ்? இப்போ 10ங்கிறது காம்போசிட்டா பிரைமா? காம்போசிட். 20 காம்போசிட். 1 prime numbers. இதை நல்ல மண்டையில ஏத்திக்கங்க. நிறைய பேருக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும் கிடையாது, இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு, மேத்ஸ் படிச்சவங்களுக்கு கூட தெரியாது. என்ன அப்படின்னா 1 is neither prime nor composite. உங்க ஸ்கூல் புக்ல இருக்கும், அதை நீங்க படிக்காம விட்டுருப்பீங்க. 1ங்கிறது என்ன கிடையாது? பிரைம் நம்பரும் கிடையாது. 1ங்கிறது நேச்சுரல் நம்பர் தான். நேச்சுரல் நம்பர்ங்கிறது என்னது? 1 2 3 4 இருக்குது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். how many natural numbers are there? etc ன்னு சொல்லக்கூடாது. how many? infinite natural numbers are. இப்போ நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். நேச்சுரல் நம்பர் நீங்க சொன்னதனால அதுல இருந்து கேக்குறேன். every natural number has successor. கரெக்ட்டா? yes sir. ஒவ்வொரு நேச்சுரல் நம்பருக்கும் அடுத்த நம்பர் இருக்கும். கரெக்ட்டா? yes sir. சரி. every natural number has predecessor. கரெக்ட்டா? நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன சொல்றாங்க? நேச்சுரல் நம்பர்னா என்னமா? 1 2 3 அப்படின்னா எங்க யூஸ் பண்ணுவாங்க? 1 2 3. ஆதி காலத்துல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச நம்பரே 1 2 3 தான் இருக்கும். எப்படின்னா கவுண்டிங் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்க? எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? வீட்டுல ஏதாவது இருக்கு, சேர் இருக்கு, சேரை என்ன சொல்றாங்க? எப்படி எண்ணுவீங்க? -1 -2 எண்ணுவீங்களா? 1 2 0ல இருந்து எண்ணுவீங்களா? 1 2 3. அது கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 2 3. எல்லா நம்பருக்கு அடுத்த நம்பர் இருக்குமா? இருக்கும். எல்லா நம்பருக்கு முந்தின நம்பர் இருக்குமா? நேச்சுரல் நம்பர் இல்ல. நேச்சுரல் நம்பர் போது 1 2 3 தான் இருக்கும். வெயிட் நான் கேட்காது. எதுக்கு இருக்காது? 1க்கு முந்தின நம்பர் என்னது? 0. இங்க கிடையாது. நேச்சுரல் நம்பர் 0 கிடையாது. 0 சேர்த்தா அதுக்கு பேர் என்னது? ஹோல் நம்பர். 0 1 2 3 4 அப்படிங்கிறது ஹோல் நம்பர். அதனால மேத்ஸ்ங்கிறது இன்ட்ரெஸ்டோட படிங்க. தப்பு வந்தா பிரச்சனையே கிடையாது. எக்ஸாம்ல தான் தப்பு பண்ணக்கூடாது. இங்க நீங்க தப்பு பண்ணாதான் என்ன பண்ணுவோம்? லேர்ன் பண்ணுவோம். ஃபார்முலாஸ் எல்லாம் மேத்ஸ்லயே மனப்பாடம் பண்ணுவாமா? கணக்குலயே மனப்பாடம் பண்ணுவா பண்ணக்கூடாதா? பண்ணணும். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் எ சர்க்கிள்? 2 சொல்லக்கூடாது. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் எ சர்க்கிள்? சொல்லுமா. pi r square. அதுலயே டவுட் உனக்கு? பரவாயில்ல சொல்லுங்க. அதுலயே டவுட்டா என்னது? pi r square டவுட்டா?
2 பை ஆர் ஸ்கொயர்டா? புதுசாக அந்த அம்மா ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காங்க 2 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு. யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள்? ஆர் ஸ்கொயர் இல்லை, வேற தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ முத சொன்னீங்க அதான் கரெக்டு. ஏன் டவுட்டு? இந்த பொண்ணை கேட்குற டவுட்டு. பை ஆர் ஸ்கொயர் தான் கரெக்டு. 2